அருகம்புல் மஞ்சள் கலந்த அரிசி உலகம் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பூஜையின் போது உங்களுக்கு நைவேத்தியம் அமிர்த பிரசாதம் வழங்கப்படும். எனவே எல்லோரும் அமைதியாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறோம். ஏனைய மையங்கள் அமைதியாக இருந்து அற்புதமான இந்த திருவிளக்கு பூஜையில் நீங்கள் இந்த பூஜையில் பங்கு பெற்றாலும் வாய் பேசாத அமைதியாக இருந்த வழிபாட்டை கொண்டாலே இறைவியுடைய திருவிழாக்கள் கிடைக்கும் என்று ஒரு உண்மை. எனவே அமைதியாக இருந்து இந்த பக்திபூர்வமான பூஜையில் நாங்கள் பங்கேற்போமாக. அரகணம் பார்வதி தற்பை வளர்கையில் முதல்வர்கள் அடைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் எல்லாம் விநாயகமாக துர்காதேவி பெருமாட்டினுடைய சன்னிதானத்தில் நிகழும் மகிழ்ச்சிகரமான 7 முதலிடத்தினுடைய மகோத்சவ விஞ்ஞாபனம் மகோத்சவ மகோத்சவமாக புதிய திருவிழாவுடன் நடைபெறுகின்ற மகோத்சவ விஞ்ஞாபனத்தை நாங்கள் ஆரம்பிக்க ஒரு அற்புதமான நிரந்தரமான ஒரு ஆலயம் அமைத்து அங்கே எல்லாம் உள்ள எம்பெருமாட்டியை கருவறையிலே மந்திரங்களுக்கு சொந்த சிம்மாசனத்தில் எழுந்துவிடச் செய்து ஒரு அற்புதமான ஒரு புகழை எங்களுக்கு அடி வழங்கிய தேவர்களுடைய திருமையர்களுடைய திருக்கரைகளினாலே அவருடைய திருமையை தீண்டி நாங்கள் எண்ணெய் காப்பையும் சாற்றி ஒரு பெரும்பு பெற்றார்கள். அதை நாங்கள் இன்றைய தினம் இந்த சன்னிதானத்தில் இந்த மகோத்சவத்தினுடைய போது திருவிழாவுக்கு ஏற்றி இறைவனுடைய சன்னிதானத்தை அதாவது வெளிச்சம் கொடுப்பதோடு எங்களுடைய உள்ளத்தில் இல்லத்தில் பிரபஞ்சத்திற்கு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பதற்காக இறைவி பிரார்த்தனை பண்ணுகின்ற ஒரு அற்புதமான வீடு. நாங்கள் இந்த நிகழ்வை செய்வதற்கு எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் எங்களுக்கு முன்னுதாரணமாக முழுவதாக இருந்து திருவருள் தர வேண்டும் என்கின்ற இந்த பூஜையை போது இந்த விதமான மனச்சங்கடங்கள் எந்த விதமான சிரமங்களும் இல்லாத பக்திபூர்வமாக இந்த நிகழ்வை நாங்கள் மேற்கொள்வதற்கு எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் அந்த திருவருளை தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இருக்கின்ற மஞ்சள் கலந்த அரிசி ஒரு சிறிய மலரையும் உங்களுடைய வலது கரத்தில் செப்பை அடைந்திருக்கிற கரத்தில் எடுத்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வாணிஜம் ஓம் கணேசாய நமः. மூன்றுகளை கூட்டிக் கொண்டீர்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. இடது முழந்தாலே திருப்பை அடைந்த கையை மேலே வைத்து உங்களுடைய இடது முழந்தால கையை வைத்துக் கொள்ளுங்கள். சிறிதளவு தண்ணியை உங்களுடைய வலது கரத்தினாலே கையை தொட்டு கழுவி நீங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்க போகிறீர்கள். முதலிலே மிகவும் புண்ணியமாக இந்த நிகழ்வை செய்வதற்காக புனித நீராக நீங்கள் வைத்திருக்கின்ற நீரை மாற்ற வேண்டும். எனவே இந்தியாவில் இருக்கிற 7 நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்று சொல்லப்படுகிற 7 நதிகளில் இருந்து இந்த நீரை எடுத்து நாங்கள் இந்த பூஜை ஆற்றுவதாக பாவனை பண்ணி இந்த நீரை நீங்கள் புனித தீர்த்தமாக மாற்றப் போகிறீர்கள். எனவே கலச பாத்திரத்தை எடுத்து உங்களுடைய இடது கையிலே வைத்துக் கொண்டு கலச பாத்திரத்தை எடுத்து இடது கையில வைத்துக் கொண்டு வலவதியினாலே ஒரு வலல் சிறிதளவு மஞ்சள் கலந்த அரிசியும் எடுத்து நீர் உண்டை வைத்து அப்படியே மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொள்ளுங்கள்.
நீருள்ள இருக்கிற பூமலையை தொட்டு நீங்கள் பல இடங்களினாலே மிகவும் அவசரப்பட்டு வேகமாக ஓடி வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களை நீங்கள் துப்பரவு செய்ய வேண்டும். அதேபோல உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பூஜை பொருட்களை துப்பரவு செய்ய வேண்டும். ஒருவரை இந்த நீதி மலரினாலே தொட்டு உங்களுடைய சிலசிலையும் உங்களுடைய பூஜை பொருட்களையும் ஒருவரை ஓமஸ்தராஜபட் அஸ்தராஜபட் என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுங்கள். ஓமஸ்தராஜபட் 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 அப்படியே சிறுநீரை தொட்டு உங்களுக்கு வலது பக்கம் பூமாதேவி மேலே விட்டு அதற்கு மேலே அந்த கலசபாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வலது கருத்தினாலே செய்வதனாலே வலது பக்கம் அந்த நீரையும் பாத்திரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் அதாவது மகாலட்சுமி பிரகாசிக்க செய்யும் வெளிச்சத்தை ஏற்றியதும் முதலில் ராஜீவபுரமானுடைய பூஜையை நாங்கள் பிரார்த்தனை பண்ணி தொடர்ந்து மகாலட்சுமி பூஜை திருவிளக்கு பூஜை நாங்கள் மேற்கொள்ளுவோம். ஓம் மகாலட்சுமி அம்பிகா தேவியே மகாய் தேவி ஆலயஸ்ரீ சாநித்யம் குரு குரு சர்வே கன்னிகா நாம் சுமங்கலீனா பிரஜ்வால்ய வலவை எடுத்து மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வலது கருத்தினாலே பக்தி பூர்வமாக இந்த சுடரை பிரகாசிக்க செய்ய போகின்றோம். செய்கின்ற பொழுது எல்லோரும் ஒரு சுடர் மட்டும் பிரகாசிக்க செய்யுங்கள். ஆதிலட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சத்திரி போட்டு பதுனி தன்னை ஊற்றி குங்குமத்தில் பொட்டுட்டு கோலமும் மகள்தான் விட்டு பூமாலை சூடி வைத்து பூசிப்போம். திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் கொலு இருக்க வருக, அலைமகனே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் கொலு இருக்க வருக. வாசலிலே மாக்கோலம் வாசலிலே மாக்கோலம் வீட்டினில லட்சுமிகரோ நெற்றியிலே ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமிகர் அலைமகனே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் கொலு இருக்க வருக. அம்மா நீ ஆதரித்தா அம்மா நீ ஆதரித்தா அகிலமெல்லாம் இன்பமயோ அட்டமா சித்தியுடன் மமெல்லாம் லோகமயம். அலை மகனே வருக, ஐஸ்வர்யம் தருக. திருவிளக்கை ஏற்றி வைக்கும் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டு கொலு இருக்க வருக. மாவிளையும் தோரணமோ மாவிளையும் தோரணமோ மங்களத்தின் அடையாளமோ உதுவத்தி எரிவதனால் உள்ளத்திலும் ஒரு வாசமா. அம்மா நீ அருள் புரிந்தார் அகிலமெல்லாம் அலங்காரோ அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். சங்கரசக்கரதாரே நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம், பத்மபீட தேவி நமஸ்காரம், பக்தர்தனை காப்பாய் நமஸ்காரம். எல்லோரும்
सत्तीरनन्दाक्षदेवा जगवतिर्गुणाद प्रभेद गुणास्ति जदोपाधि सर्वं धृता बीजपिण्डं सदादं गिणीसुं दवामो वज्यावः ओम सरिगिरिनिक सरसरिमद्गिरिमानिर सरसरिमद्रेदाजिच्य त्रेदाजिच्य दें निकी चिकी बिकी मट चिकी मा बिकी मा निकी चिकी बिकी मट चिकी मट बिकी मट निकी चिकी बिकी मट त्रेदाजिच्य दें नुगु बुगु मट बुगु मा नुगु मट नुगु मट त्रेदाजिच्य दें हरि ओम हाद्याजन्याज विद्महे मारीच धीमहि तन्नो दृक्य प्रचोदयात् हरि ओम ओम त्रिकोणदिक्किनकैलाय वायुव्यदिक्भागे ऐरोप्याखण्डे नोर्वेदेशे ओस्लो महानगरे श्री ललिता महात्रिसुन्दरदुर्गापरमेश्वरजम्बेश्वर स्वामिन् सन्निधौ तस्मिन्नारायणे महोत्सवगर्भाङ्गं सप्तमदिवसर्धवासरे सायंकालव्येति दागदर्शनकालेन नानाविधपरिमलवद्रवेदोर्कमन्दिर स्वर्णराज पुष्पांजलिं समर्पयामि नमः
अर्थनारे वागनारूढ़ सुमरवल्ले सुंदरवल्ले समेत अस्मगरे जगन्नाथ सुब्रह्मण्य वागन पद्मारण कंस तीर्थ सरस्वती समेत ब्रह्मदेव वागन पंचात्र भूलक्ष्मी महालक्ष्मी महाविष्णु ज्ञानभद्र वृदाभद्र कालिका समेत वीरभद्रे वागनारूढ़ त्रियत्रम सत्कोटि देवता देवेन्द्र नमस्कला देवे समेत हरिहरपुत्र देवे स्वाहा देवे कालकंठ देवे गजनी देवे गरिमा देवी गोन्मणि देवी मागेश्वरी कौमारी वैष्णवी वारागी इंद्राणि चामुंडी देवी नवागनारूढ़ चूलगस्तानिदाय मासावप्रिय दत्तचामुण्डां वांसनावेश्वरी अखण्डभक्ष धर्मालिन तीर्थण गोक्षीर अभिषेक प्रिय दारिका
கருணையை வடிவாக பந்தவள் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் அடியனுக்கு ஞானதீட்சை அளித்த திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமியுடைய திருவடிகளை கொண்டு வழிபாடும் வாழ்வியல் இருக்கின்ற தொழிற்பொருளாக இன்றைய திருவிளக்கு வழிபாட்டினுடைய சிறப்பு என்கின்ற தலைப்பிலே சில சிந்தனைகள் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இல்லாமல் வெவ்வேறு மாற்றினுடைய திருவருளிலே நினைய வேண்டும் என்கின்ற அவாமன நோக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற நம்பிக்கைய தாய்க்கிழமை அருள் நிறைந்த பெரியோர்களே, என் சகோதர சகோதரிகளே, எனவிருக்கும் சிறியருடைய பணிவாளையும் நேர வணக்கங்களும் அன்பே தகளியாக ஆர்வமே நீயாக இன்ப ஒரு சிந்தை கெடுதியாகி என் அன்பொருகி ஞானச் சுடர் விளக்கி ஏற்றினேன் நாரணற்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே பெரியாழ்வார் மிக அழகாக சொல்லுகிறார். இன்றைய நாளிலே நாங்கள் இறைவியை வழிபாடு செய்து அகம் என்கின்ற இரண்டு இடத்திலே நாங்கள் விளக்கு ஏற்றி இருக்கிறோம். அந்த சக அகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இரண்டு இடங்களிலேயும் இந்த திருவிளக்கு என்கின்ற ஜோதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. நண்பர்கள், இறைவனுடைய முதல் வடிவமே ஜோதி வடிவம் என்று அப்பர் சுவாமிகள் கூறுகின்றார். சோதியே சுடரே சூழொளி விளக்கே, இறைவன் சோதி வடிவமாக விளங்குகின்றவன். அந்த இறைவனை மகாலட்சுமி என்கின்ற வடிவத்திலே நாங்கள் இன்று கண்டிருக்கிறோம். நண்பர்கள், சக்திகள் மூன்று வகைப்படுகிறது. ஸ்கில், attitude, knowledge. இந்த மூன்று வகையான சக்திகளையும் நாங்கள் இங்கே ஒருங்கே பார்த்திருக்கிறோம். தமிழிலே பார்ப்போமானால் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஸ்கில் என்று சொன்னால் இச்சை, attitude என்று சொன்னால் கிரியை, knowledge என்று சொன்னால் ஞான நிலை. அந்த knowledge என்கின்ற வார்த்தை ஞான நிலையிலே இருந்து ஞான நிலை 100 மடங்கு உயர்வு என்று சொன்னால் knowledge ஏறக்குறைய 10 மடங்கு தான். அந்த ஞான நிலை எப்படியானது என்று கேட்டால் ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும். அந்த 64 கலையை யார் ஒருவர் தன்வசப்படுத்திக் கொள்ளுகிறாரோ அவர் ஞானத்தை உடையவராகிறார். அப்ப இந்த ஸ்கில், attitude, knowledge என்று சக்திகளை நாங்கள் மூன்றாக பிரித்து பார்க்கின்றோம். இந்த மூன்று வகையான சக்திகளையும் அன்பர்களே விஷ்ணு பகவான் ஒரு இடத்திலேயும்
சிவபெருமான் ஒரு இடத்திலேயும் பிரம்மதேவர் ஒரு இடத்திலேயும் இந்த 3 சக்திகளையும் தங்களுடைய உடம்பிலே இடம் கொடுத்திருக்கிறார்கள். தெரிந்தவர்கள் கூறுங்கள் பாருங்கள். இந்த 3 சக்திகளும் விஷ்ணுவனுடைய சக்தி இருக்கின்ற இடமும் சிவபெருமானுடைய சக்தி உரைகின்ற இடமும் பிரம்மதேவருடைய சக்தி உரைகின்ற இடங்கள் 3 இடங்களிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேடிக்கையாக நான் ஒன்று கேட்கிறேன். உங்களை உங்களுடைய கணவர் எந்த இடத்திலே வைத்திருக்கிறார்? உள்ளத்திலே சுமக்கிறாரா? ஒரு காலத்தில் இருந்தவர்களே ஒரு உதாரணம். அநேகமாக மேலேத்தைய நாடுகளுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வாக்கியம். என்னுடைய குருநாதர் வெளிநாட்டவர்களுக்காக இந்தியாவிலே ஆங்கிலத்திலே ஒரு உபன்யாசம் நிகழ்த்தி இருந்தார். அந்த இடத்திலே அமெரிக்காவிலே இருந்து சென்ற ஒரு பெண்மணி கிருபானந்த வாரிய சுவாமிகளை பார்த்து கேட்கிறார், சுவாமி, இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் தாலி கொடியை பின்னுக்கு விட்டு செல்லுகிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அப்ப அவர் வேடிக்கையாக சொல்லுகிறார், கணவன் பின்னாலே உட்கார்ந்து இருக்கிறார். என்று ஒரு நகைச்சுவையாக ஒரு வேடிக்கையாக அந்த பதிலை கூறுகிறார். அப்ப இந்த மகாலட்சுமி, நீங்கள் இன்று வழிபாடு செய்த மகாலட்சுமியை விஷ்ணு பகவான் எங்கே உறைவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இருதயத்திலே. ஆகையினாலே அவளுக்கு கமல வாசினி என்று ஒரு நாமம் இருக்கிறது. பிரம்மதேவர் தன்னுடைய பத்தினியாக விளங்குகின்ற சரஸ்வதியை உட்காருவதற்கு இந்த நாக்கிலே இடம் கொடுத்திருக்கிறார். விக்வாயாம் சரஸ்வதி. இந்த நாக்கிலே சரஸ்வதி வந்து உட்கார வேண்டுமானால் நாக்கு தூய்மையாக இருக்க வேண்டும். சிவபெருமான் தன்னுடைய உமையை எங்கே வைத்திருக்கின்றார் என்று கேட்டால் உடம்பிலே பாதியை கொடுத்து அர்த்தநாதியாகினார். அப்ப விஷ்ணு பகவான் இருதயத்திலே மகாலட்சுமி சுமக்கின்ற பொழுது பெரியாழ்வார் சொல்லுகிறார், வடமலர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு. சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் பாருங்கள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தந்தோள் மணிவண்ணாவும் சேவடி செவ்வி திருக்காப்பு. இந்த திருவிளக்கு வழிபாடு என்பது என்பர்களே இல் அகம் என்கின்ற இரண்டினுடைய ஒளியை போக்குவதற்காக நாங்கள் வழிபாடு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பொதுவான வழிபாடு இந்த திருவிளக்கு வழிபாடு. பிகாஸ் ஆஃப் மகாலட்சுமி வைபாவ் மகாவிஷ்ணு. இந்த வழிபாட்டிலே பாருங்கள் என்பர்களே, ஒரு ஒளியினாலே எத்தனை ஆயிரம் கோடி மடங்குடைய ஒளிகளை ஏற்றக்கூடிய தன்மையுடையது இந்த ஒரு விளக்கு. சாதாரணமாக நாங்கள் அதை விளக்கு என்று எண்ணிவிடக் கூடாது. அதில் இன்னொரு தத்துவம் இருக்கிறது. விளக்கும் ஒளியும் ஒன்று என்பது. அதே விளக்கும் ஒளியும் ஒன்று. விளக்கிலே இருந்து ஒளியை பிரிக்க முடியாது.
முடியாது. எரிகின்ற பொழுது அது விளக்கு என்று சொல்லப்படுகிறது. இறைவனும் சக்தியும் ஒன்று என்கின்ற மிகப்பெரிய சைவ சித்தாந்த கொள்கை இந்த விளக்கிலே அமையப் பெற்றிருக்கிறது. பாலும் சுவையும் ஒன்று, தங்கமும் அணிகலனும் ஒன்று. தங்கத்திலே இருந்து அணிகலனை பிரிக்க முடியாது. ஒரு 10 கிலோ தங்க கட்டியை நறுத்து உடன் வந்தா நீங்க என்ன பண்ணீங்க? வீட்டுல வைப்பீங்களா, கழுத்துல கட்டிருப்பீங்க? அந்த தங்கத்தை அணிகலனாக்க வேண்டும். ஆகையினாலே தங்கமும் அணிகலனும் ஒன்று, மலரும் மனமும் ஒன்று. மலரிலே இருந்து மனத்தை பிரிக்க முடியாது. ஆகையினாலே இந்த தத்துவம் என்ன சொல்கின்றது என்று கேட்டால், இறைவனும் சக்தியும் ஒன்றாக விளங்குகின்ற மிகப்பெரிய ஒரு பொருள் இந்த திருவிளக்கு. இதுக்குத்தான் திருவிளக்கு என்று பெயர். விளக்கு அல்ல, திருவிளக்கு. திரி என்கின்ற உபதர்க்கம் என்பர்களே எங்கு எங்கு எல்லாம் வருகின்றதோ அந்த இடத்துக்கு விசேஷம் என்பது பொருள். ஒருவரை அழைக்கின்ற பொழுது முன்னாடி நாங்கள் திரு சேர்ப்போமாக இருந்தால் அவர் உயர்வு உடையவர் என்பது பொருள். திருமாங்கல்யம், உயர்வுடைய மாங்கல்யம். ஆகையினாலேயே இந்த திருவிளக்கு மகாலட்சுமி வழிபாடு என்பதன்பர்களே தனிய இந்துக்கள் வழிபாடு செய்கின்ற வழிபாடு மட்டுமன்று. இது எல்லா மதத்தவர்களுக்குமே பொதுவான ஒரு வழிபாடு. இந்த திருவிளக்கு வழிபாடு என்கின்ற இந்த மகாலட்சுமி, அதாவது இந்த ஸ்கில் அட்டிடியூட் நாலேஜ் என்பது எல்லா மதத்தவர்களுக்கும் உரியது. ஆகையினாலே மகாலட்சுமியை விரும்பாதவர் யார்? யாராச்சும் கையெழுத்துங்கள் பாவம், எனக்கு மகாலட்சுமியும் தேவையில்லை. இந்த மகாலட்சுமிக்காகத்தானே நாங்கள் எவ்வளவு பாடுபடுகிறோம் இரவு பகலா. இதை எதுக்குரியவளாக இருக்கின்றாள் என்று கேட்டால் 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் தருகின்றவள் மகாலட்சுமி என்பவர்கள். ஒரு நாட்டினுடைய பிரசிடன்ட் முதற்கொண்டு அந்த நாட்டிலே வாழுகின்ற சாதாரணமான குடிமகன் வரைக்கும் 8 வகையான ஐஸ்வர்யங்கள். அந்த 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் 16 வகையான பேறுகளையும் தந்து அருளுகின்றவள் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை எவள் ஒருவர் சதா காலமும் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் மகாலட்சுமி விஷ்ணு பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகுகிறார்கள். ஆகையினாலே இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு என்பவர்களே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு நாங்கள் விளக்கு ஏற்றுகின்ற பொழுது வெறுமனே நாங்கள் அந்த விளக்கு ஏற்றக்கூடாது. அதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இருள் நீங்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார் பெரியாழ்வார். அன்பேதகளியாக ஆர்வமே நெய்யாக இன்ப ஒரு சிந்தை இடுதிரியாகி என் அன்புருகி ஞான சுடர் விளக்கு எட்டினேன் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்தான் வையம் தகடியாக வாரிகளேயாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராடி நீங்கிகவென்றே. இந்த வழிபாட்டிலே இருக்கின்ற இன்பம் என்பது நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அகல் நீங்குகின்ற பொழுதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஞான ஒளி சுடர் விடுவதற்கு ஆரம்பமாகும். அந்த விளக்கினுடைய ஒளி நாங்கள் எங்கே ஏற்ற வேண்டுமானால் அங்கே விளக்கிலே ஏற்றுகின்ற பொழுதும் அந்த ஒளியை உள்ளத்திலே ஏற்றுகின்ற பொழுது எமக்கிடையே இருக்கின்ற அஞ்ஞானம் இருக்கின்ற இருள் நீங்குகின்ற பொழுதுதான் அந்த மகாலட்சுமி என்கின்ற மிகப்பெரிய 3 சக்தி வடிவமாக விளங்குகின்றவள் வந்து எம்முடைய உள்ளத்திலே விளங்குவாள். அந்த மகாலட்சுமி விளங்குகின்ற பொழுது நாம் நம்முடைய உள்ளம் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால் நெக்கு நெக்கு என நெஞ்ச கனகல் நெகிழ்ந்தொருகை என்று சொன்னார் அருணகிரிநாத சுவாமி. அந்த மகா
நெகிழ்ந்த உள்ளத்திலேதான் நண்பர்களே இறைவனுடைய அருள்மழை கொள்ளும். ராயச்சீனாவிலே ஒரு தமிழ் குடும்பம் இருந்தது. ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகள் மழை இல்லை. அந்த இடத்திலே ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டிக்கு யானகி என்று ஒரு பேத்தி பொண்ணு ஒன்று இருந்தது. கடைக்கோட்டு முனிவர் சென்ற மாதிரி அந்த நாட்டிலே யாரோ ஒரு மகான் நுழைகின்ற பொழுது 12 ஆண்டுகள் கழித்து ஒரு மழை பெய்து கொள்கிறது. ஒரு 5 மணித்தியாலம் நல்ல மழை அப்படி கோடல் வாயிலே இருந்து தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பேத்தி என்ன பண்ணுகிறாள்? உள்ளே விளையாடி கொண்டிருக்கிறாள். உடனே அந்த மூதாட்டி அவரை அழைத்து, அம்மா மழை பெய்து 5 மணித்தியாலம் தண்ணீர் வீணாக ஓடுகிறது, உள்ளே 4 பானை கவிழ்த்து வைத்திருக்கிறேன். மிக நுட்பமான ஒரு கருத்து. அந்த பானையை கொண்டு வந்து அப்படியே வைத்து விடி, அந்த பானையிலே தண்ணீர் நிரம்பட்டும். அந்த பிள்ளை என்ன பண்ணியது? விளையாடிய பிள்ளையை அந்த பேத்தி குழப்பி விட்டால் ஆத்திரமாக அவசரமாக எழும்பி வந்து அந்த பெண்மணி அந்த பானையை கொண்டு வந்து அப்படி வச்சாள். மழை பெய்து தண்ணி ஓடி அப்படியே தண்ணி ஆறிவிட்டது. பானை கரைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டையும் இல்லை, ஒடிசலும் இல்லை, தண்ணி நிரம்புகிறது. உள்ளே கவிழ்த்து தானே வைக்கப்பட்ட பானை, அந்த கவிழ்த்த பானை அப்படியே கொண்டு வந்து அந்த பேத்தி கவிழ்த்தே வைத்தாள். அப்படி கவிழ்ந்து போன பாத்திரத்திலே நீர் நிற்குமா என்பர்களே? இல்லை. அதே மாதிரி தான் கவிழ்ந்து போன உள்ளத்திலே இறைவனுடைய அருள்மழை கொள்ளாது. நாங்கள் உள்ளங்களை அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தை நன்றாக திறந்து வைத்திருக்க வேண்டும். திறந்து வைத்திருக்கின்ற பொழுதுதான் அந்த நெஞ்சக்கன கல்லி என்று சொல்லப்படுகின்ற அந்த வைராக்கியம் அனவம் இனம் காட்டை வெட்டி அகங்காரமினம் கல்லை பிளந்து நெஞ்சகமாகிய பூமியை உழுது மோனமாகிய வித்தை விதைத்து அன்பு எனும் நீரை பாய்ச்சி சாந்தமாகிய வேலையை இட்டு பகவன் நாமா என்கின்ற உரையிட்டு நாம் அந்த இடத்திலே பக்குவப்படுத்த வேண்டும். அப்படி நெக்கி நெக்கி என நெஞ்சக்கன கல்லி நெகிழ்ந்தொருகை என்று சொன்னார். அப்படி உள்ளத்தை திறந்து வைத்திருக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய அருள்மழை கொள்ளும் என்று சொல்லி வேண்டி, நீங்கள் இன்று செய்த இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு உங்களுக்கு எல்லாம் வல்ல மகாலட்சுமியானவள் 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் 16 வகையான பேறுகளையும் நீங்கள் என்ன எண்ணங்களை எண்ணி இந்த வழிபாட்டை செய்தீர்களோ அந்த வழிபாட்டினுடைய சிறப்பினாலே உங்களுக்கு நீங்கள் எண்ணியவை உங்களுக்கு கைகூட வேண்டும் என்று அடியேனும் ஒரு முறை இந்த மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி, எல்லாம் வல்ல எம்பெருமாட்டினுடைய திருவருளுக்காக இறங்கி இருக்கின்ற அடிவரைகளுக்கு துர்க்கையினுடைய திருவருள் என்றும் என்றும் என்றென்றும் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி, இந்த விழாக்களிலே எல்லாம் மிக சிறப்பான முறையிலே மங்கள இன்னிசை கானம் மொழிகின்ற வட்டூர் ராமநாதன் புதல்வர்களுக்கும் அடவட்டி சுந்தரநாதன் அவர்களும் இங்கே மிக சிறப்பான முறையில் இவர்களை இந்த இன்னிசை